ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு சிசேட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரீஸ்ல சிசேட்ல இன்னைக்கு நம்ம பார்ட் நம்பர் 18 பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஏன்னா ஒரு மாதிரி சில கொஸ்டின்ஸ்ல ப்ராப்பர்ட்டியை உங்களை செக் பண்ண சொல்றாங்க. அதனாலதான் சொல்றேன். ஸோ ப்ராப்பரா லிசன் பண்ணிக்கோங்க. சரியா? வாங்க கொஸ்டின்ஸ்குள்ள போகலாம். ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பர்சன்டேஜ்ல இருந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஒய்னு ரெண்டு நம்பர் இருக்காங்க. அவங்க அந்த தேர்ட் நம்பர் ஒய்செட் அப்படின்ற நம்பரோட 20 அண்ட் 28% லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு தெளிவா தெரியும் பர்சன்டேஜ்ல பேஸ் வேல்யூ 100. அப்போ எக்ஸ் ஒய் இசட் அதெல்லாம் இசட்டை வச்சுதான் கம்பாரிசன் பண்ணிருக்காங்க. நான் இசட்டை 100ன்னு வச்சிருக்கேன். அப்ப எக்ஸ் இசட்டை விட 20 கம்மினா அப்போ எக்ஸோட வேல்யூ என்னங்க இருக்கும்? 80. ஒய் வந்து 72. ஃபைனல் என்ன கேட்டிருக்காங்கன்னா பை வாட் பர்சன்டேஜ் இஸ் தி நம்பர் ஒய் லெஸ் தென் தி நம்பர் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னங்க இருக்கு? 80. எக்ஸுக்கும் ஒய்க்கு டிஃபரன்ஸ் எவ்வளோங்க இருக்கு? 8 இன்ட்டு 100. ஏன் 100 பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணுங்க. 18, அதாவது 10க்கு ஒரு 0, 18க்கு 18 கேன்சல். அப்ப ரிமைனிங் 10 இருக்கு. ஸோ 10% தாங்க சரியான ஆன்சர். ஸோ கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 2. ஓகேவா? ஒரு கொஸ்டின் பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒரு கொஸ்டின் பேப்பர்ல 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. பெர்முடேஷன் காம்பினேஷன் வச்சுருந்தா 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 சான்ஸ் தான் இருக்கு. ஒன்னு ட்ரூன்னு சொல்ல முடியும், இல்ல ஃபால்ஸ்னு சொல்ல முடியும். அவ்வளவுதான். ஓகேவா? இட் இஸ் given that no two candidates have given the answer for the 5 questions அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிள். வாட் இஸ் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆன்சர் பண்றதுக்கு என்ன பாசிபிள் கேட்டிருக்காங்க. சிம்பிள். இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்ல முடியும்? எஸ்ன்னு சொல்லலாம், நோன்னு சொல்லலாம். which means true or false. 2 chances. செகண்ட் கொஸ்டின் 2 chances. தேர்ட் கொஸ்டின் 2 chances. ஃபோர்த் கொஸ்டின் 2 chances. ஃபிஃப்த் கொஸ்டின் 2 chances. ஓவராலா 2 பவர் 5. அப்ப ஆன்சர் 32. லாஜிக்ஸ் புரியுதுங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். கான்செப்டோட கொண்டு போகணும். அடுத்த கொஸ்டின். ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேன், தெளிவா லிசன் பண்ணுங்க. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ். ஸ்கொயர்னா தெரியும். ஓகே, தெளிவா பாருங்க. ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ். பட் இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அடுத்தது இன்னொரு பாயிண்ட். ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் நாட் ரெக்டாங்கிள்ஸ். இது முக்கியமான ப்ராப்பர்ட்டி. நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி டெஃபினெட்லி தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர்ஸ் பட் நாட் ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ரெக்டாங்கிள்ஸ். சரியா? நோட் பண்ணிக்கோங்க. அப்ப கிவன் ஆப்ஷன் கொஸ்டினை தெளிவா படிச்சுக்கோங்க. ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு இருக்கான், ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கான். x1 x2 x1 x2 ரெண்டு கொடுத்துருக்கேன். x1 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா லென்த், x2 அப்படின்றது பிரெத். ஓகேவா? அண்ட் x1 x2 வந்து பாத்தீங்கன்னா வேரியபிள். x1ஓட மதிப்பு வேற மாதிரி இருக்கும், x2ஓட மதிப்பு வேற மாதிரி இருக்கும். x1 x2 ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரணும்? 40 வரணுமா? கீழே கொடுத்துருக்க 4 தடவை யார் வரமாட்டாங்கன்னு கேட்டிருக்காங்க. அது யாரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா வந்திருக்கா? 400. ஏன்னா 400 அது 20 ஸ்கொயர். அப்ப இங்க x1 20 x2 20ன்னு கொடுத்தா மட்டும்தான் இந்த 400 வரும். பாருங்க. பட் x1 x2 வேரியபிள், ரெண்டுமே வெவ்வேறா இருக்கணும். ஆனா 400 வந்திருக்கு. மல்டிபிள் பண்ண கரெக்டா ஆட் பண்ணாலும் 40 வருது. பட் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன், ஆல் ரெக்டாங்கிள்ஸ் ஆர் ஸ்கொயர் பட் நாட் ஆல் ஸ்கொயர்ஸ் ஆர் ரெக்டாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ இதுதான் வராது. இதே இப்ப 300 இருக்கு இல்லையா? இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதெல்லாம் பாசிபிலிட்டி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பாருங்களேன். 21 பிளஸ் 19 ஆட் பண்ணா என்ன வருது? 40 வருது. பட் இந்த 21 19 மல்டிபிள் பண்ணி பாருங்க, 319 வரும். ஓகே தானே? 400 விட குறைவா தானே இருக்கு. அதே மாதிரி 22 18 ஆட் பண்ணா 40, 22 18 மல்டிபிள் பண்ணா 396. அப்ப பாருங்க, இந்த லாஜிக்ஸ் தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வராது. நோட் பண்ணிக்கோங்க. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் டேலி பண்ணிடுவாங்க. நோட் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்த கொஸ்டின் ஒரு மாதிரி ஆவரேஜ்ல இருந்து ஏஜ் கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்டிருக்காங்க. த சம் ஆஃப் தி ஏஜஸ் ஆஃப் 5 மெம்பர்ஸ் கம்பரைசிங் எ ஃபேமிலி 3 years ago வந்து பார்த்தீங்கன்னா 18 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 3 years ago. அப்ப நான் ஃபர்ஸ்ட் வந்து 3 years ago எப்படி இருந்தாங்கன்னா, அந்த குடும்பத்துல 3 பேர், சாரி 5 பேர் இருந்தாங்க 3 years ago.
அப்போ 80 டிவைடட் பை 5ன்னு போட்டீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஏஜ் 16 இருந்திருக்கு. ஓகேவா? அடுத்தது கொஸ்டின்ஸ். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் தி ஃபேமிலி டுடே இஸ் தி சேம். இட் வாஸ் 3 இயர்ஸ் அகோ. இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு பிறகு ஓகேவா? நல்லா பாருங்க. கரண்ட்லி அட் நவ் கேட்கறாங்க. நவ் வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஆவரேஜ் இருந்துச்சோ அதுதான் இருக்கிறாங்க. பட் பிகாஸ் ஆஃப் an addition ஆஃப் பேபி டியூரிங் த இன்டர்வியூ பீரியட், இந்த இடையில உங்களுக்கு ஒரு பேபி இருந்திருக்கு. ஃபைனலா என்ன கேட்கறாங்க, அந்த பேபியோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப அட் நவ் கண்டுபிடிக்கலாம் பாருங்க. அட் நவ். நவ் ஆவரேஜ் எப்படி இருக்கு சொல்லியிருக்காங்கன்னா, இனிஷியலா 5 பேர் இருந்தாங்க. கரெக்டா? அந்த 5 பேருக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம், 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆவரேஜ் என்ன சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம்? 16ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப அந்த குடும்பத்துல ஒரு குழந்தை இருக்கு. ஆனா இப்ப 6 பேர் இருக்காங்கல்ல. இப்ப ஆவரேஜ் அதே தான் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 16 தானே சொல்லியிருக்காங்க. அப்ப 6 பேர் இருக்காங்க. அதே ஓல்டு ஆவரேஜ்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 6 இன்டு 16 96ன்னு வந்திருக்கு. கரெக்டா? 6 இன்டு 16 என்னமா வந்திருக்கு? 96. இப்போ கரண்ட்லி வந்து பாத்தீங்கன்னா, ஏற்கனவே இனிஷியலா 80 ஏஜ் இருந்துச்சு. இப்போ 96ன்னு இருக்குது. இடையில எவ்வளவுங்க இன்கிரீஸ் ஆயிருக்கு? 16 ஏஜ் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் வந்து 3 இயர்ஸ் அகோக்கு இருந்ததுதானே கேட்டிருக்கான். அப்ப இடையில வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் கேப் இருந்திருக்கு. இந்த இடையில வந்து பாத்தீங்கன்னா 3 இயர் கேப். அந்த குடும்பத்துல 5 பேர் இருந்திருக்காங்க. அப்ப 5 பேருக்கு 3 வருஷம் அப்படின்னா 5 15. அப்போ இந்த 16ல அந்த 15 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். 5 இன்டு 3ன்னு போட்டு 15 சப்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும். அப்ப எடுக்கும் பொழுது 15 கிடைக்கும். அப்ப புதுசா உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஏஜ் 16. அதுல இருந்து அந்த 5 பேருடைய ஏஜ் நான் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். 16ல 15 போயிடுச்சுன்னா 1. அப்ப அந்த குழந்தையோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 1 இயர். லாஜிக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் சும்மா டம்மி கொஸ்டின் தான். பயப்படாதீங்க. சரியா? வாங்க அடுத்தது போகலாம். இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் தெளிவா படிச்சுக்கோங்க. பர்சன்டேஜ்ல எப்பயுமே பேஸ் வேல்யூ என்னங்க சொல்லியிருக்கேன்? என்ன சொல்லியிருக்கேன்? 100. அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பேசிக் பேயோட 65% ஒருத்தருக்கு. அப்போ அது 165. இன்னொருத்தருக்கு என்ன வந்திருக்கும்? 180. அவன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. த டோட்டல் எமல்மெண்ட்ஸ் ஆஃப் 2 business ஆர் தி சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒன் கெட்ஸ் அலவன்ஸ் எக்ஸ்டெண்ட் 65% ஆஃப் பேசிக் பே. இந்த அனதர் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 80% வந்து கேட்டிருக்காங்க. த ரேஷியோ ஆஃப் பேசிக் பே ஆஃப் தி ஃபார்மர் டு தி பேசிக் ஆஃப் தி லேட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதாமா என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு? ஸோ சிம்பிள். 180. ஏன்னா பர்சன்டேஜ் பேஸ் வேல்யூ 100. ஓகேவா? அதுல 80 ஆட் பண்ணீங்கன்னா 180. பர்சன்டேஜ் பேஸ் வேல்யூ 100. அதுல 65 ஆட் பண்ணீங்கன்னா 165. காமன் டெம்பர் ரிமூவ் பண்ணுங்க. 12:11. அவ்வளவுதாங்க. லாஸ்ட் ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதாம்மா 5 கொஸ்டின்ஸ். இன்னைக்கு பார்ட் நம்பர் 18ல எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டேக் கேர். தேங்க்யூ.